love you, Jesus. We worship you, Master. Hallelujah. Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். சர்வ வல்லவர் நீரே, தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே துதியுமக்கே. God and mighty and great. Oh, hallelujah, hallelujah. Holy, holy, for you Lord God Almighty. Worthy is the Lamb. You are holy, holy, for you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. My dear brothers and sisters, it's a great joy to see you through this program. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. Our God is a good God and His grace is new each and every day. இந்த நாளிலும் நானும் பிரதர் சாமற்ற இருவரும் இணைந்து கர்த்தரை துதிக்க விரும்புகிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர விரும்புகிறோம். கர்த்தரை சந்தோஷப்படுத்த விரும்புகிறோம். How many of you ready to make God happy? எத்தனை பேர் ஆண்டவரை உள்ளத்தை மகிழ செய்ய விரும்புகிறீர்கள்? கண்களை மூடி அதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, our gracious heavenly Father God, இந்த நாளில் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். We look at your face, oh Master. ஒவ்வொருடைய கண்ணீரை, ஒவ்வொருடைய கவலைகளை, ஒவ்வொருடைய வேதனைகளை, ஒவ்வொருடைய கலக்கங்களை, ஒவ்வொருடைய பயங்களை, ஒவ்வொருடைய சோர்வுகளை அறிந்திருக்கிறேன். You are the God who knows the fear. You are the God who knows the tears. You are the God who knows the depression. You are not the God who knows the worries that is burdening them. Let it be a moment of an answer for all their questions. இந்த நேரம் அவருடைய கேள்விகளுக்கு பதிலாக இருப்பதாக, நன்மையின் பாதையை நடத்துகிற ஒரு நேரமாக இருப்பதாக. Let it be a time of leading them and getting the right pathway. You are a God not who gives a solution. You are an answer for all our problems. பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறது மாத்திரமில்லை, எங்கள் பிரச்சனை எல்லாவற்றுக்கும் பதிலாக இருக்கிறேன். இந்த நாளில் எங்களோடு நீர் பேசுங்கப்பா. We give this program into the hands. You take control of it. In Jesus' name we pray. Hallelujah. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசேயோடு இருந்ததை போல நான் உன்னோடு கூட இருப்பேன். You are not alone. நீங்க தனியான நபர் அல்ல, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போமா? தேவன் நல்லவர், அவர் மேன்மையான காரியங்களை செய்ய போகிறார். உற்சாகமாக நீர் என்னோடு இருக்கும் போது
என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் சோர்ந்து போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் சோர்ந்து போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். அல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், நான் சாத்தானை ஜெயித்திடுவேன். சொல்வோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் இடிந்து விடும். அல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் இடிந்து விடும். அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் சோர்ந்து போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் சோர்ந்து போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன சொந்தம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். அல்லேலூயா. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். அல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலை மிதித்து விட்டார், இயேசு காலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்வோம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும்
வெற்றி உண்டு. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்துக்குள் வாழ்கிற நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. When you are in Christ, there is victory, there is no failures. நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று வேத வசனம் சொல்லுகிறது. நமக்கு ஜெயத்தை தருகிறவர், விடுதலை தருகிறவர், நம்ம தலையை உயர்த்துகிற தேவன், நம்ம அன்பாய் இருக்கிறபடினால், நம்ம நோக்கமாய் இருக்கிறபடினால், there's a God who delivers, there's a God who gives victory. Shall we lift up that God and praise him? And we say, Lord, we love you so much. Thank you, Lord Jesus. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அழைக்கிறீர், உலகம் வெறுக்கையில் நீரோ உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன், உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து, மோசேயோடு இருந்தவர், ஆபிரகாமோடு இருந்தவர், யோசேப்போடு இருந்தவர், நம்மோடு இருப்பார். When you say, Lord, we praise God who gives victory for us. God was with Moses, God was with Abraham, God was with Joseph, will be with us. My dear brothers and sisters, even today while I was waiting in the presence of God, this word came right into my heart. Deuteronomy chapter 31 verses 6. Be strong and of good courage, fear not, nor be afraid of them, for the Lord thy God, he is that doeth go with thee, he will not fail thee nor forsake thee. உபாகம் 31:6 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. God says, be strong and of good courage, fear not of them. அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், பலன் கொண்டு திடமனதாயிரு. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, எந்த காரியத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய், எந்த காரியத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய், ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார்,
பலன் கொண்டு திடமனதாயிரு. குடும்பத்தின் காரியங்களை வெளி சொல்ல முடியாமல் பயந்து கொண்டிருக்கிறாயா? சரித்தில் படுகிற பாடுகளை குறித்து அழுது கொண்டிருக்கிறாயா? உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறாயா? உன் திருமணத்தின் காரியங்களை குறித்து, உன் வேலையின் காரியங்களை குறித்து, உன் தொழிலின் காரியங்களை குறித்து சஞ்சலத்தோடு இருக்கிறாயா? What is that you're afraid about? What is that you've been fearing about? Is it about a family situation that you're not able to tell out? Is it the sickness that you've been weeping and crying? Is it the child things that you're worried about? Is it about your business? Is it about your marriage? Is it about your job? My dear brothers and sisters, are you saying the year is getting over? Nothing has changed in my life. My things have not changed in my life. Nothing has come to pass. Nothing has come to pass in my life. Nothing I have been received. என் வாழ்க்கையிலே எதுவும் இன்றும் மாறவில்லை. இந்த ஆண்டு ஒரு முடிவுக்குள்ளாக வரப்போகிறது. என் சூழ்நிலைகள் மாறவில்லை, என் பிரச்சனைகள் மாறவில்லை, என் கவலைகள் மாறவில்லை, ஒன்றும் மாறவில்லை. அதே நிலையில தான் எப்படி என் வாழ்க்கை ஆரம்பித்தேனோ அதே நிலையில தான் என் வாழ்க்கை இருக்கிறது. கலங்கி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். God looks at you and says, fear not. பயப்படாதே என்று சொல்றார். பயப்படாதே. அருகிலுக்கு நபரை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. நீ எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய்? ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம். என் அன்பு சகோதரனே, குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை எண்ணி இதே நிலையில போனால் என் வாழ்க்கையை இழந்து விட வேண்டும்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? சரீரத்தில் அடிக்கடி வருகிற அந்த வயிற்று வலி, என்ன இருக்குமோ, கேன்சர் இருக்குமோ, டிபி இருக்குமோ, என்ன வியாதி இருக்கும்னு தெரியல, பயத்தோடு இருக்கிறாய் என்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாய். My dear brother, sister, you're so much worried if this situation is going to prolong. Will I lose my happiness of my family life? The abdomen pain that is coming now and then, will it be some cancer or TB or some disease? You're so much afraid. God looks at you, say, fear not. Fear not. பயப்படாத மகளே, நீ கலங்க வேண்டாம். சிஸ்டர் ரூபி, நீ கலங்க வேணும். உன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை எண்ணி கலங்கி கொண்டிருக்க சிஸ்டர் ரூபி, நீங்கள் வடித்த ஒவ்வொரு கண்ணீர் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என் அன்பு மகள் எஸ்தர், உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை எண்ணி, உன் கணவருடைய காரியங்களை எண்ணி, உன் எதிர்காலத்தின் நிலை எண்ணி பதறிக்கொண்டிருக்கிறார். உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று மறந்து போகாது. சிஸ்டர் எஸ்தர், are you worried about your family situation? Are you worried about your husband's situation? About your future? How things are going to be? God looks at you and says, fear not. Fear not. Fear not. வேதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உபாகம் 31:6 பார்ப்பீர்கள். எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொன்னான், பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். Deuteronomy 31:6 says, Moses looked at the Israelites who were afraid about the future, how things are going to be in the near future. Moses said unto them, fear not, be strong and good courage. பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். யோசுவா 1:9 பார்ப்பினார். யோசுவா, மோசே கடந்து விட்டார், மோசே மரித்து விட்டார், என் ஊழியம் என்ன ஆகும்? இந்த ஜனங்களை எப்படி நடத்த போகிறேன்? How is my future going to be? Joshua was so much afraid because after Moses had passed away, he was wondering how I'm going to lead these people. God knew the worries and the fear that is in him. That is why God said to Joshua, fear not, be strong. பயந்து கொண்டிருந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பலன் கொண்டு திடமனதாயிரு. யோசுவா 10:25 சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்த்திருந்த எதிரிகளை பார்த்து சோர்ந்து போன நிலையிலே, எங்களுக்கு பலன் இல்லை, சக்தி இல்லை, இவரோட யுத்தம் செய்ய எங்களுக்கு திராணி இல்லை. Joshua 10:25 say, when Joshua, the Israelites, looked at the enemies and they said, we don't have the strength, we don't have the capability, we don't have the ability to fight the enemies. Joshua looked at them and said, be strong and have good courage. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், பலன் கொண்டு திடமனதாயிருங்கள் என்று.
சங்கீதம் 31:24 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்குள் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். He will strengthen your heart. My dear brothers and sisters, நீங்கள் அப்போஸ்தலர் 27:25 வசனத்தை நீங்கள் படிப்பீரானால், அப்போஸ்தலர் பவுல் ஒரு கப்பல் பிரயாணம் பண்ணுகிறார். அந்த பிரயாணத்திலே பவுல் இப்படியாக சொல்லுகிறார், ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாய் நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். Apostle Paul looked at the people who were traveling in the ship with him. He said, be of good cheer, for I believe God that it shall be even as it was told unto me. ஏன் பவுல் இப்படி வார்த்தைகள் இப்படி சொல்ல வேண்டும்? நீங்கள் அப்போஸ்தலர் 27:1-38 வசனத்தை நீங்கள் படிப்பீரனா, அப்போஸ்தலர் பவுலை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார். பல ஆண்டவர் அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு மனிதனாக ஆண்டவர் மாற்றினார். அவர் மூலமாக பலத்த அற்புத அடையாளங்கள் நடந்தது. ஆதலால் கோபம் கண்ட ரோமாரியர்கள் அவரை சிறைப்படுத்தினார்கள். இத்தாலி நாட்டுக்கு ஒரு கைதியாக அந்த கப்பலிலே கொண்டு போனார்கள். God chose Apostle Paul and used him in the ministry in a mighty way. Signs and wonders took place, and many people were saved by his preaching. The Romans were so angry, they caught Paul, caught him as a prisoner, and wanted to take him to the land of Italy to make him stand before Caesar. They took him as a slave in a ship. While they were traveling in that ship, Paul looked at the captain of the ship and said, this is not at a good time to travel. அந்த படுகோட்டியை பார்த்து, அந்த கேப்டனை பார்த்து பவுல் சொல்லுகிறார், இந்த பிரயாணம் எடுக்கிற ஏற்ற நேரம் இது அல்ல. அந்த கப்பல் ஓட்டினார் சொன்னார், நான் ஒரு கேப்டன், எனக்கு தெரியாதுன்னு உனக்கு தெரியுமா என்று சொல்லி வீம்புக்காக அந்த படுகை பிரயாணத்தை எடுத்தார். He started the travel. அவர்கள் பிரயாணம் செய்த ஒரு சில நேரத்திற்குள்ளாக ஒரு பெரிய புயல் அவர்களை தாக்கினது. அங்க இங்க அந்த கப்பலை மோதினது. என்ன செய்வது என்று ஜனங்களுக்கு புரியவில்லை. காற்று போகிற திசையில் அந்த படகு இழுத்துக்கொண்டே கொண்டு போனது. The people did not know what to do because suddenly a storm came and struck the ship. The ship was tossed here and there, and it was taken in the way of the wind. The people in the ship did not know what to do. They were so afraid. They started throwing things from the ship to lighten the ship. கப்பல் இந்த பல பொருட்களை கடலில் போட்டார்கள். ஆனால் அந்த கப்பல் அலை மோதி கொண்டிருந்தது. கடைசியாக எல்லாம் நினைச்சாங்க, நம்ம எல்லாரும் சாக போகிறோம். We are all going to die. அப்பொழுது பவுல் சொல்லுகிறார், கப்பல் சேதம் அல்ல அன்றி உயர் சேதம் ஒன்று வராது. Paul told the people, then the destruction of the ship, not evil will come to any of the people who are in the ship. எல்லாரும் சிரிச்சாங்க, இந்த பவுல் நம்ம போல கப்பல்ல இருக்கிறாரு, நமக்கு ஒரு பிரச்சனை வந்து அவருக்கும் தானே வரும். Everyone would have laughed when Paul had said that word. If a problem comes for us, it comes for him because he is also in that ship. But Paul said, I know, because last night when I prayed, an angel of God came and told me that this will happen. And I believe my God is a God who is faithful in his word. I believe. பவுல் சொன்னார், நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் தன் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுவார். அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், பலன் கொண்டு திடமனதாயிரு. கடலில் விழுந்து எல்லாரும் சாக வேண்டிய ஒரு எண்ணத்தோடு இருந்தார். இந்த கடலை மாட்டி முழுகிறது கடலில் தப்பிக்கலாம் என்று முயற்சி செய்தார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே,
குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், கணவர் மனைவிக்குள் சமாதானமற்ற நிலையில் குடும்பத்தை விட்டு பிரிந்து விடலாமா என்று யோசிக்கிறாயா? அந்த படகுல இருக்க மக்கள் கப்பலிருந்து குதித்து விடலாமா என்று யோசித்தார்கள். Are you trying because of the problem between the misunderstanding in the family? Are you trying for a separation? வேலையில பிரச்சனையா இருக்கிறது, ஜெபம் பண்ணி தான் அந்த வேலையில ஜாயின் பண்ண பிரதர். After much prayer only I joined this company, but the problem there it's pestering. Shall I leave this company and go to another company? இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை போகலாம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறாய். ஜெபம் செய்து அந்த வேலையை ஜாயின் பண்ணேன். அது அங்கதான் பிரச்சனை. ஜெபம் செய்துதான் ஊழியத்திற்கு வந்த பிரதர். ஆனா ஊழியத்தில் தான் பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள், பாடுகள், நிந்தைகள், வேதனைகள். ஊழியத்தை விட்டு திருப்பி வேலைக்கு போகலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? But dear brothers and sisters, after much prayer, you said, let me come for full-time ministry. But after coming to ministry, after seeing the problems and humiliation, pain, are you thinking to go back to your job? உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை செம்மையான பாதையில் நடத்துவார். அவர் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அவர் உன்னை பார்த்து தான் சொல்கிறார், பலன் கொண்டு திடமானதாய் இரு, நீ பயப்படுவோம் கலங்குவோம் வேண்டாம். You shall not be fear or troubled about anything. டாக்டர் சொன்ன வார்த்தைகளை குறித்து கவலைப்பட்டு விட்டு, டாக்டர் சொன்ன கொடுத்த ரிப்போர்ட்டை கேட்டு பயந்து கொண்டிருக்கிறாய். Are you worried about what the reports the doctors have given? Are you worried about what the teachers are saying about your child? ஆசிரியர்கள் உன் பிள்ளை குறித்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு பயந்து உன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயா? புதிய புதிய சட்டங்கள் அரசாங்கம் வைக்கிறது, என் தொழிலை எப்படி நடத்த போகிறேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? Are you worried about the new laws that the government is putting? I don't know how to come up in my business. ஒன்னில் நற்கிரிகளை தொடங்கினவர் அவர் செய்து முடிப்பார். எதை உன் வாழ்க்கையை ஆரம்பித்தாரோ, எதை வாக்கு கொடுத்தாரோ, எதை செய்வேன் என்று சொன்னாரோ அவர் சொன்னபடி செய்வார். What he has promised, for what he has called you, he will perfect. The Bible says there were 216 people were in the ship, just like God spoke to Paul, just like Paul believed in the word of God. 260 people were saved and they were in an island. ஆண்டவர் பவுலுக்கு சொன்னதை போல 216 பேர்கள் அந்த படகில் இருந்தார்கள். பவுல் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினதை போல கப்பலுக்கு சேதம் வந்தது, ஆனா ஒரு உயிர் சேதம் ஒன்றும் வரவில்லை. அவர் பத்திரமாக நீந்தி கரைக்கு சென்றார்கள். அவர் வாக்கு கொடுத்த தேவன், அவர் வாக்கு மாறாதவர். சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதார். நாட்கள் ஓடிக்கொண்டு எல்லாம் கைமீறுகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். கர்த்தர் உன்னை கைவிட. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனை, கண்ணீரோட வேதனையோட இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி. அவருடைய கண்ணீரை கவலைகளை மாற்றி போடுங்க. நிச்சயம் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. பலன் கொண்டு திடமானதாயிரு. ஒருவராய் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னீரப்பா. அவருடைய கண்ணீர் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், சஞ்சலங்கள் மாறட்டும். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, பலன் கொண்டு திடமானதாயிருக்கு. நீங்கள் தனியாக அல்ல, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Be strong and of good courage. You are not alone. God is always with you. He will perfect everything. God bless you.